எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் செந்தில்குமார், ஈரோட்டிலிருந்து. இதை பற்றி உங்களுக்கு அப்புறம் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கும் போது அதை எப்படி ஆரம்பிக்கலாம், ஒரு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நீங்கள் ப்ரொப்ரைட்டராக ஆரம்பிக்கலாமா, அல்லது பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா, அல்லது எல்எல்பியாக ஆரம்பிக்கலாமா, அல்லது ஓபிசி பிரைவேட் லிமிட்டாக ஆரம்பிக்கலாமா, அல்லது பிரைவேட் லிமிட்டாக ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கு தான், உங்களோட ரிஸ்க்கு பொறுத்து தான் இதை உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம டிசைட் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுடைய செலவை பொறுத்து. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ப்ரொப்ரைட்டராக ஆரம்பிக்கிறீங்கன்னா உதயம் சர்டிஃபிகேட் போட்டு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா கூட கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். இதே பார்ட்னர்ஷிப்பாக போகிறீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் டீடு போகிறதுக்கு 5000 செலவு பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 5000 செலவு பண்ணணும், 10,000 யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே ஓபிசி பிரைவேட் லிமிடெட் போறீங்க அப்படின்னா நீங்கள் 20,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். டின் நம்பர் எடுக்கணும், டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே நீங்கள் பிரைவேட் லிமிடெடாக போறீங்கன்னா மோர் தேன் 2%, 1% மாரி 2% போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 25,000 நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 பேருக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும், 2 பேருக்கு டின் நம்பர் எடுக்கணும், இந்த மாதிரியான ஆர்ஓசியில் பர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா உங்களுடைய நேச்சர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரொப்ரைட்டராக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. உங்கள் தொழிலில் நீங்கள் நஷ்டத்தை சந்திச்சீர்கள் என்றால் உங்களுடைய பர்சனல் சொத்தை அட்டாச் பண்ணுவாங்க. உங்கள் பேரில் ஒரு வீடு இருக்குன்னா அது ஜிஎஸ்டியோ அல்லது உங்களோட கிரெடிட்டாரோ, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டியோ அல்லது லோன் வாங்கின பார்ட்டியோ உங்கள் மேலே அட்டாச் பண்ண முடியும். இதுலேருந்து நீங்கள் விதிவிலக்கு ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் உண்மையாகவே நான் ஒன்றும் தப்பு பண்ணலீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் லிமிடெடுக்கு போகிறது மட்டும்தான் ஒரு சேஃப் கார்டாக இருக்கும். அல்லது எல்எல்பிக்கு போகலாம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கு போகலாம். பார்ட்னர்ஷிப் இதை விட கொடுமையானது. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை விட ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னும் விஷத்தை குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்ட்னர்ஷிப்பில் யாருமே சைன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். பார்ட்னர்ஷிப் பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரொம்ப மோசமானது. ஏபிசி 3 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க. ஏ பேரில் 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பிசி பேரில் சொத்து இல்லை. அப்படின்னா பிசி மேலே கேஸ் போடாமல் ஏ மேலே கேஸ் போட்டால் பணம் வாங்க வேண்டியவனால பணத்தை ரெக்கவர் பண்ண முடியுங்கிறது சட்டம் சொல்லுது. அதனால பார்ட்னர்ஷிப் ரொம்ப மோசமானது. பார்ட்னர்ஷிப் ஃபேம்குள்ளே யாருமே நம்ம போக வேணாங்கிறது என்னோட கருத்து. ஒன்று எல்எல்பி போங்க, இல்லைன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் போங்க. அது எல்எல்பினா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இல்லைன்னா ஒன் மேன் கம்பெனி போங்க, இல்லைன்னா ப்ரைவேட் லிமிடெட் போங்க. நான் போட்ட பணத்தையே எனக்கு என்ன கம்பெனி திருப்பி தரல, உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் தான் கம்பெனிகிட்ட கேட்கணும்னு சொல்லலாம். இது சாலமோன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்லாம் இருக்கு. இது மோர் தென் கம்பெனி சைட் 1956 இருக்கு. அது 2013 அப்ளிகபிள் தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இஃப் இட் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட நீங்கள் ஒன் மேன் ப்ரைவேட் லிமிடெட்லையோ ஒரு 1% கம்பெனியில் போனால் கூட ஒரு நாமினி போடணும். உங்களோட சொத்து கேரண்டி. ஏன் ஓபிசி போகாமல் ப்ரைவேட் லிமிடெட் போகணும்னா, நாளைக்கு உங்கள் சொத்துக்கு சார் உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இன்னொருத்தரை உள்ளே கொண்டு வரணும். அப்படி உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒருத்தர் தேவைப்படுவார். டைரக்டர் இல்லாத ஒருத்தருக்கு ஃபண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா ஒருத்தரை நீங்கள் டைரக்டரை அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டாக இருந்தால் தான் ஒருத்தர் டைரக்டரை உள்ளே கொண்டு வர முடியும். அதனால நீங்கள் ப்ரைவேட் லிமிடெடில் போயிடுறது தான் பெட்டராக இருக்கும். ஓபிசிக்கும் இதுக்கும் ஒரு 5,000 சம்பாட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நீங்கள் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிசியை தவிர ப்ரைவேட் லிமிடெட் போகிறது தான் பெட்டராக ஆப்ஷனாக இருக்க முடியும். ப்ரொப்ரைட்டரை விட பார்ட்னர்ஷிப்புக்குள்ளேயே போகக்கூடாது, அதை விட்டுருங்க. ப்ரொப்ரைட்டர் பெஸ்ட்டான்னு கேட்டால் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் பெஸ்ட்டு. வெளியிருந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் போயிருங்க.
பப்ளிக் இருந்து நீங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7 பேர் தேவைப்படுவாங்க. பப்ளிக் லிமிடெட் போயிருங்க, அது மோர் தேன் 50,000 உங்களுக்கு செலவு இருக்கும். இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். நான் ஆடிட்டரா இருக்கேன், அட்வொகேட்டா இருக்கேன். சும்மா எந்த உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணாலும் சொல்றதுக்கு நம்ம எப்பயுமே தயாரா இருக்கோம். தேங்க்யூ, நன்றி, மகிழ்ச்சி. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா ஒரு என்டர்பிரனர் ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ.